முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். தனது வாழ்க்கையில் அவர் மிகவும் கவலையுடன் இருந்தார். சிறு வயது முதல் அவர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிரம்பி இருந்தது. அவர் சிறுவனாக இருக்கும்போதே தந்தை இறந்துவிட்டார். அதன் பிறகு தாய், தம்பி, தங்கைகள் மூவரையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவருடையதாயிற்று. மிகவும் இளம் வயதிலேயே வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் அவரின் மீது விழுந்தன. அவர் வளர்ந்த பின் திருமணம் செய்து கொண்டார். இனி வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என நினைத்தார். ஆனால் வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை. பிரச்சனைகள் இன்னும் அதிகரித்தன. ஒரு பிரச்சனை முடிந்தவுடன் அடுத்தது தொடங்கிவிடும். வாழ்க்கையில் நிம்மதி எதுவும் இல்லை என்று அவர் உணர்ந்தார். ஒரு நாள் மிகுந்த சோர்வுடன் விரக்தியுடன் அவர் ஒரு ஞானியை சந்தித்தார். ஞானியாரே, நான் உலகத்தை துறந்து உங்கள் சீடனாக வர விரும்புகிறேன். வாழ்க்கையில் முடிவில்லா பிரச்சனைகளால் நான் சோர்ந்து போய்விட்டேன். எனக்கு அமைதி வேண்டும் என்று கூறினார். அதற்கு ஞானி, சரி, நீ என்னுடன் சீடனாக இருக்கலாம். ஆனால் முதலில் உன்னை அதிகமாக வதைக்கும் விஷயம் என்ன என்பதை சொல் என்றார். அந்த மனிதர், குருவே, என் வாழ்க்கை பிரச்சனைகளால் நிரம்பி இருக்கிறது. சில சமயம் பணம் தொடர்பான சிக்கல், சில சமயம் மனைவியுடன் பிரச்சனை, சில சமயம் வேலை தவறாகிறது, இல்லாவிட்டாலும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை. ஒன்றின் பின் ஒன்றாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நான் ஒருபோதும் வெற்றியை காணவில்லை. எப்பொழுதும் போராடிக்கொண்டே கவலையுடன் சோகமாகவே இருக்கிறேன் என்றார். ஞானியார் அமைதியாக கேட்டு, சரி, இப்பொழுது எனது குடிலில் தங்கிக்கொள் என்றார். அடுத்த நாள் காலை ஞானி அவரிடம் வந்து, வா, நம்ம மற்றொரு கிராமத்திற்கு போகிறோம் என்றார். இருவரும் பயணத்தை தொடங்கினர். வழியில் ஒரு ஆற்றை சந்தித்தனர். அவர்கள் நின்று அந்த ஆற்றை பார்த்து கொண்டிருந்தனர். பின்னர் ஞானியார், நாம் இந்த ஆற்றை கடக்க வேண்டும், ஆனால் நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்றார். சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார். பின்னர் அந்த மனிதர் கேட்டார், ஞானியாரே, நீங்கள் ஆற்றை கடக்க வேண்டும் என்றீர்கள். அப்படி இருக்க ஏன் அப்படியே நின்று கொண்டிருக்கிறோம் என்றார். அதற்கு ஞானியார், 6 வற்றும் வரை காத்திருப்போம், வற்றியதும் கடந்து விடலாம் என்றார். அதை கேட்ட மனிதர் ஆச்சரியப்பட்டு போனார். ஞானியாரே, அது எப்படி சாத்தியம்? 6 தானாக வற்றாது, அது எப்பொழுதும் பாய்ந்து கொண்டேதான் இருக்கும் என்றார். அது வற்றும் வரை காத்திருந்தால் நாம் ஒருபோதும் கடக்க முடியாது. சிரமமாக இருந்தாலும் கடக்க முயல வேண்டும் என்றார். ஞானியார் சிரித்து, அதுதான் நான் உனக்கு உணர்த்த விரும்பியது. வாழ்க்கை இந்த ஆற்றை போலதான். அதில் பாயும் நீர் வாழ்க்கையின் பிரச்சனைகளை போன்றது. அவை எப்பொழுதும் இருக்கும். நீ பிரச்சனைகள் மறைந்த பிறகுதான் முன்னேறுவேன் என்று காத்திருந்தால் நீ ஒருபோதும் முன்னேற முடியாது. சிரமமாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு கடக்க வேண்டும். அப்பொழுதுதான் மறுபுறம் சென்றடைய முடியும் என்றார். பின்னர் அந்த மனிதரை நோக்கி, மகனே, உலகை துறப்பதனால் உன் பிரச்சனை மறைந்து விடாது. அது 6 வற்றுவதற்காக காத்திருப்பது போன்றது. உலகை துறந்தாலும் வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே வீடு திரும்பு. சிரமங்களால் வாழ்க்கையை விட்டு விடாதே. அவற்றை எதிர்கொண்டு தீர்த்துவிடு. அதுவே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரே வழி என்றார். அந்த மனிதன் ஞானியின் உபதேசத்தை புரிந்து கொண்டான். அந்த ஒரு பாடம் அவரது எண்ணத்தையே மாற்றியது. அந்த நாளிலிருந்து அவர் ஒரு குறையற்ற வாழ்க்கையை எதிர்பார்க்காமல் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு முன்னேற தொடங்கினார். மெதுவாக அவரது வாழ்க்கை நல்லபடியாக மாறியது. இந்த கதை நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை சொல்கிறது. பிரச்சனைகள் அனைவரது வாழ்விலும் இருக்கும். அவருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. சிலருக்கு பணம் தொடர்பான சிக்கல்கள், சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள், சிலருக்கு உடல்நலக்குறைவு, சிலருக்கு தங்கள் மனசுக்குள் போராடி கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கை எளிதல்ல. பலமுறை நாம் நினைக்கின்றோம், இந்த பிரச்சனை முடிந்தவுடன் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று. ஆனால் உண்மையில் ஒரு பிரச்சனை முடிந்தவுடன் இன்னொன்று தொடங்கிவிடும். எல்லாம் சரியான தருணத்திற்காக காத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் காத்து கொண்டே வீணடித்து விடுவோம். அது 6 வற்றுவதற்காக காத்திருப்பது போல அது ஒருபோதும் நிகழாது. ஆகவே நாம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் கூட முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும். ஓடிவிடவோ கைவிடவோ கூடாது. ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொண்டு தீர்க்க வேண்டும். அதுவே வளர்ச்சி, அதுவே வாழ்க்கை. பிரச்சனைகள் தடையாக தோன்றினாலும் அவை நம் வெற்றிக்கு அழைத்து செல்லும் படிகளே. ஒவ்வொரு சவாலும் நம்மை வலிமையாக்கி புதிதாக ஒன்றை கற்பிக்கின்றது. எனவே பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை எளிதான போது கிடைப்பது வெற்றி அல்ல. வாழ்க்கை கடினமாக இருக்கும் போதும் நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கும் போதும் தான் அது கிடைக்கும். ஆகவே நிறுத்தாதே, காத்திருக்காதே, முன்னேறி கொண்டே இரு. இறுதியில் நீ வெற்றி பெறுவாய். நன்றி.